ஆப்பிள் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சு பார்த்தியா? பார்க்கலம்மா, எனக்கு ஒர்க் இருக்குது. 5 பேர் அனுப்பிச்சு பார்த்து கரெக்டாக ஒருத்தனை செலக்ட் பண்ணி போகுது. எத்தனை சம்மந்தம் அடி உனக்கு பார்க்குறது? மறுபடியும் பார்க்குறமா? நான் அதெல்லாம் முடியாது, நீ அப்படியே பார்த்தே பேசு. ஏமா எனக்கு சும்மா சொல்ல கொடுக்குறேன்? நான் நம்ப மாட்டேன். நீ மறுபடியும் ஃபோன் தூக்குவியா கூட எனக்கு தெரியாது, பார்த்துனே பேசு. சரி, ஃபர்ஸ்ட் வந்து வரலாம். 5 பேர் நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாரு, நீ பார்த்துனே பேசு. பரவாயில்ல, நீ எந்த வேலைனாலும் பரவாயில்ல. ஒரு 5 நிமிஷம் பேசுறதுனால ஒன்றும் குறைஞ்சி போகாது, பார்த்துனே பேசு. அந்த பையன் சுரேஷ் எப்படி இருக்கான்? நல்லாவே இல்லைம்மா, ரொம்ப குண்டா இருக்கா. எனக்கு மோட்டா இருக்கானா? பரவாயில்ல, ஜிம்முக்கு போய் ரன்னிங் அதை வாக்கிங் எல்லாம் பண்ணால் செட் ஆகிடுவா. பார்க்க வேணாம்மா. சரி, அந்த பையன் ரமேஷ் அவ கூட ரொம்ப குள்ளமாக இருக்காம்மா, வேணாம்மா. முன்னாடி ஒருத்தன் மோட்டா இருக்கிறான்றா, ஒருத்தன் குள்ளமாக இருக்கிறான்றா. என்னதான் வேணும் உனக்கு? சொல்லு, என்ன வேணும் உனக்கு? உங்கள் அப்பாவுக்கு சொல்கிறேன். அப்பா கூட இப்படி தான் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டா இப்படியெல்லாம் பேசுகிறேன். எனக்கு புரியும், நீ உங்கள் அப்பனும் சேர்ந்து எப்போ தான் கல்யாணம் நடக்கிற நேரத்தில் நடக்குமா? சரி, ஃபைனலாக கேட்குறேன். அந்த 5ஆவது பையன் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபாய் சம்பாதிக்கான். ஒரு காரு 2 வீடு வேற வச்சிருக்கான். அவங்க ஃபேமிலி ரொம்ப பெருசு. அது வேற என்ன இருக்கணும் சொல்லு. இப்போ அவனை எதில் என்ன குறைச்சால் சொன்ன உனக்கு இருக்கிறது சொல்லு. ரொம்ப பெரிய ஃபேமிலிமா, 24 மணி நேரம் கூட்டமாக தான் இருக்கும். கீழே ஒரு 4 பேர் அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க. சொன்ன பேச்சு கேட்பாங்க. நான் சொன்ன கேளுமா, பிக் ஃபேமிலி. அதுவும் இப்படியே ஒன்றொன்னா சொல்லி கல்யாணம் தள்ளி போட்டுனே இரு. வீட்டுக்கு போகணும்.